பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இந்த வரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் அருள்நாதர் ஆண்டவர் தாம் ஆசீர்வதித்து இந்த 17ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026ஆம் வருஷத்துல இந்த அமாவாசை வேலையில தேவனுடைய சன்னிதானத்துல கூடி வந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறவள ஏவிஎல் டிகே மியூசிக் இந்த யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கிற உலகமெல்லாம் இருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே அவருடைய கரம் நாம் யாவரோடும் பலமா இருந்து நம்மளை பாதுகாப்பார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானம் செய்யும்படி தேவ சமூகத்துல காத்திருந்தவர் கொடுத்த வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமான எம்பெருமான் இந்த வார்த்தையினால் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தோடு வாசி கேட்கலாம். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவருடைய மகாபெரிய கிருபை 12 சீடர்களே பிரதான சீடனாகிய பேதுரு என்ன பண்றாரு? ஜாமத்துல ஆண்டவர் சமுத்திரத்தின் மேலே நடந்து வராரு. அவர் தானே படிச்சாரு. தூதன் சொல்லியிருப்பான், சமுத்திரத்து மேல இந்த வழியா ஆண்டவர் வர போறாரு அப்படின்னு. சமுத்திரத்துக்கு சொன்ன உடனே அது என்ன பண்ணுச்சுன்னா, அதோட ஆசை பாச இன்பங்கள் எல்லாத்தையும் கடவுளுடைய கிருமினால எத்த விட்டுட்டு அப்படியே இறுக்கிச்சு பாருங்க, பனிகட்டியா மாறி போச்சு. கர்த்தர் நடந்து வர்றாரு. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த சராசரங்களையும் அடங்கி ஒடுங்கி ஆண்டவர் நாமத்தினால் தலைவணங்கி கீழ்படுகிறது. ஆண்டவர் ராஜா வர்றாரு, கடல் மேல நட. உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம். உடனே நம்ம கூட கடவுளுக்கு நாளுக்கு நாள் கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, உங்களை உயர்த்துறாரு, எல்லாரும் ஆசீர்வதிக்கிறார். அப்படி கேட்ட உடனே எப்படி சௌகரி உன்னை மட்டும் காண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, எப்படி உன்னை மட்டும் இப்படி ஆசீர்வாதம் இருந்தது அப்படி ஒருத்தர் கேட்கறது போல அவரும் கேட்கிறாரு, ஐயா நீ ஆனா நான் நடந்து வரட்டுமா? எனக்கு அந்த ஆசை, எனக்கும் தேவை, எனக்கும் கடவுளுடைய கிருபைனால நானும் கடல் மேல உன் பக்கத்துல வரணும் வான்னார். நம்ம ஆண்டவர்னா எப்படிப்பட்டவரு? வானான்றவரா? அவரோட கூட இருக்கிறதுக்கு ஆசைப்படுறவர் அவரு. வான்னாரு, நடந்து போறாரு. அவரும் நடந்து போறாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் வான்னு சொன்ன உடனே நடந்து போறாரு. நடந்து போன உடனே ஆண்டவரை நேரவே பார்த்துனே இருந்த பிரச்சனை இல்லை. அவரை பார்த்துக்கினே மகிமைப்படுத்திக்கினே, ஆண்டவரே நன்றிப்பா நன்றிப்பா, சந்தோஷம் பொங்குது, அவருக்கும் ஆனந்தம் பொங்குது. அப்படி அவர் முகத்தை பார்த்துனே போறாரு, நடந்து போறாரு, போயினேங்கிறாரு. சைட்ல பார்த்தாரு பாரு, காத்தடிக்குது, புயல் அடிக்குது, கடல் அடிக்குது, அப்படியே கீழே முழுகிறாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா. நேரா பாக்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. இவ்வளவு நேரம் போறான் மனுஷன். ஆவியானவரோட ஜெபத்துல உட்கார்றேன், கர்த்தர் வெளிப்படுத்துற. அவரோட நேரா போற வரைக்கும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சைட்ல பார்த்தாரு பாருங்க, அலை அடிக்குது. அலை அடிச்ச உடனே ஐயோ பயந்துட்டாரு. ஐயோ ஏன் பயப்படுற? இன்னைக்கு நேத்தா நம்மள பயமுத்துறாங்க, இன்னைக்கு நேத்தா நம்மள அவங்கள பாக்குறோம். ஒரு நாளும் பயப்படக்கூடாது. எப்படி துவச்சிட்டு போயினே இருக்க வேண்டியதான். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஊதிட்டு போயினே இருக்கணும், துவச்சிட்டு போயினே இருக்கணும். காத்து போட ஊதிட்டு போயினே இரு. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப பார்த்த உடனே அப்போ அவர் பாரு, அங்கதான் ஆண்டவர் எங்கிட்ட இடைபடுறாரு. அவர் என்ன சொல்லி கூப்பிடுறாரு? காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில ஆண்டவரே. ஆபத்து வந்தவன என்ன சொல்லுவாங்க? கல்லு தடிக்கு கல்லு அடிச்சு அம்மான்னுவாங்க, அம்மா பாசம் உள்ளவங்க. அப்பான்னுவாங்க, அப்பா பாசம் உள்ளவங்க. ஐயான்னுவாங்க, ஐயா பாசம் உள்ளவங்க. எங்க தங்கச்சி ஆண்டவர் உணர்த்துறது சொல்றேன். மகளிர் குழுவில் பார்த்தீங்கன்னா பெரிய
அவங்க வந்து ஒரு மேனேஜருக்கும் மேலான ஒரு போஸ்டிங்ல இருக்கிறாங்க. எத்தனையோ லட்சங்கள் கோடிகளை லோன்ல வந்து சக்சஸ் பண்ணி முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட அவார்டு வாங்கி இருக்கிறாங்க. இப்போ இவங்க போகும்போது வரும்போது இவங்க கொஞ்சம் கழுத்துல நகைலாம் போட்டிருப்பாங்க. அப்படி போகும்போது வரும்போது யாரோ ஒருத்தன் வாட்ச் பண்றான் பழகுது. அப்ப சாயந்தர டைம்ல வராங்க. அந்த நெமிலி அண்ணாண்ட வரும்போது பார்த்தா எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணி டூர்ல வராங்க. என்ன பண்ணிக்கிறான், ஒரு 15 சவரம் சரடை பிடிச்சி அறுத்துட்டு ஓட்டான். ஓடின உடனே அண்ணா 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 நான் எங்க இருக்கிறேன், நான் சென்னையில இருக்கிறேன். அண்ணா 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 நீ என் பேர் எங்க அண்ணன் பின்னாடி வர, எங்க அண்ணா அதை வராரு, எங்க அண்ணன் வராரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் இதை சொல்றேன்னா, அம்மாவை கூப்பிடல, வீட்டுக்கார கூப்பிடல, பிள்ளைங்களை கூப்பிடல, அங்க இருக்கிற சொந்த பந்தத்தை கூப்பிடல, அவங்க வணங்குற கடவுளை கூப்பிடல, அண்ணனை கூப்பிடுறாரு, எங்க அண்ணத்தை வராரு, எங்க அண்ணன் வராரு. கரங்களை தட்டி என் அன்பான கர்த்தருடைய பிள்ளை, ஏன் இதை சொல்றேன்னா, எங்கே நேசமும் பாசமும் பக்தியும் முதல்ல இருக்கிறதோ அததான் முதல்ல வாயில வரும். அப்போ ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு, கையை கொடுத்துட்டாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, கையை கொடுத்துட்டாரு. கடவுளோட நான் உன்னை கைவிட மாட்டேன், கவலைப்படாது. வாசிங்க 31 வாசித்தா தெரியும். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசிய, கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீ பக்கத்துல கையை கொடு சொல்றேன், பக்கத்துல கையை கூட, பக்கத்துல கை கொடு. ஏன் சந்தேகப்படுற? கையை விட்டுறீங்களா? அதுக்குள்ளயா கையை பிடி, குடி, கையை பிடி. ஏன் சந்தேகப்படுற? ஆண்டவர் உன் கூட தானே இருக்கிறாரு. கையை விட்டுறாத, புடி. சொல்லு, அற்ப விசுவாசி, அற்ப விசுவாசி. நீ எவ்வளவு பெரிய விசுவாசி, நீ எத்தனை வருஷம் விசுவாசி, நீ எவ்வளவு பெரிய விசுவாசி. கர்த்தர் உன்னை விட்டுருவாரா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசியே. ஏன் சந்தேகம்? ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. அப்போ நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மேம்படும்படியாய் நீ அவரை நோக்கி பார்த்தா அவர் உன்னை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் கை உயர்த்தும் போது ஆண்டவர் தாமே அவர் உன்னை கை தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறாரு. கரங்களை தட்டி எல்லார் ஆவியானவருடைய மகாபெரிய கிருபை, அவர் உன்னை கை தூக்கி எடுக்கிற தேவன், அவர் உன்னை கை தூக்கி எடுக்கிற தேவன். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்பொழுதுமே எல்லா காலங்களிலுமே நீ ஆண்டவரை நம்பி வந்துட்டீனா அவரை மாத்திரமே நோக்கி பார்க்கணும். அப்போ என்ன பண்ணோம்னா, நடக்கிறது நடக்கும், அலை அடிக்கிறது அடிச்சுட்டே தான் இருக்கும், கொத்தளிக்கிறது கொந்தளிச்சுன்னு தான் இருக்கும். ஆனா உனக்கு ஒண்ணும் நடக்காது. நீ பாட்டுன்னு உன் வேலை பாட்டுன்னு உனக்கு பாட்டுன்னு எல்லாமே நடக்கும். பார்வோன் காலத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல சாவு, பக்கத்துல நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்க கொள்ள நோய், அங்க கொள்ள நோய், அங்க கொள்ள, நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை கிடையாது. அங்க தவளை, அங்க பாம்பு, அங்க பூச்சி, நம்ம வீட்டுல ஒண்ணும் கிடையாது. ஏன்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம கேட்டு நடக்கும் போது பெரிய காரியங்களை செய்கிறவராக நம்பனா முழு உள்ளது. ஆச்சுங்க 32. அவர்கள் படவில் ஏறின உடனே, அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் தான் உன்னை பயம் பொருத்தும். படகுல ஏறின உடனே என்ன ஆயிடுச்சு? அமைதியில் உண்டாயிருந்தான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய படகாகிய எம்பெருமானுக்குள்ள நீ வந்துட்டா எல்லா பிரச்சனையில இருந்தும் உனக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டா? எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டு. ஏன்னா அவருதான் ஆக்கிறவரும் அழிக்கிறவரும், அவர்தான் கொடுக்கிறவரும் எடுக்கிறவரும், அவர் கையில தான் சகலமும் இருக்குது. தேவ கிருபை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்கிறவர்களே, அவர்கள் படவில் ஏறின உடனே
காற்று என்ன ஆயிடுச்சான்? அமர்ந்துச்சு. அப்போ ஆண்டவரை விட்டு நீ தூரம் போனா காத்தடிக்கும், பிரச்சனை உண்டாகும். தேவனை விட்டு தூரம் போனீனா வராத பிரச்சனை உன்னை தேடி வரும். அவரோடு இருப்பேனா எதுவுமே உன்னை சேதப்படுத்தாது, எதுவுமே நீ பயப்பட மாட்ட, எதுவும் உன்னை சீண்டாது, எதுவும் உன்னை வந்து பார்த்தனா ஒண்ணு பண்ணாது. உன்னை பார்த்த உடனே அப்படியே வள 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 நீயா அப்படியே போயிடும். மூஞ்ச பார்த்த உடனே போயிடும். ஆமா, ஏன்? நீ ஆண்டவரோடு இருக்கிறதுனா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்கிறவர்கள், இந்த அமாவாசை வேளையிலே ஆண்டவர் கை கொடுத்து தூக்குகிற தேவனாக இருக்கிறார். அலைந்து கொண்டிருக்கும் உன்னுடைய அலைச்சலையும் கண்ணீரையும் கர்த்தர் கண்டு அவருக்கு நீ கை கொடுப்பாயானால் அவர் உன்னை கை தூக்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் உன்னை கைபிடிக்கிறவராக இருக்கிறார். அவர் உன் மனவாளனாக இருக்கிறார். உன்னை அவர் தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார். எத்தனை காலம் தூரம் ஓடிக்கொண்டிருக்க போகிறார்? காற்று அப்படியே அமைதல் ஆயிடுச்சு, படகு சமாதானம் ஆயிடுச்சு, அங்க ஒரு அமைதல் உண்டாச்சு. ஆண்டர்கிட்ட நீ வந்துட்டினா அலன்னு இருக்கிறவன் குடும்ப வாழ்க்கை, பிரச்சனை வாழ்க்கை, போராட்டம் வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை, நஷ்ட வாழ்க்கை, தொட்டது ஒண்ணு கூட உருப்படலைன்னு சொல்லி புலம்புகிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாரு? சமாதானமா அமைதியா ஆக்கிடுவார். அவர்கிட்ட வந்துட்டா போதும். உன்னை எப்படி மாத்தணும், உன்னை எப்படி சரி செய்யணும், நீ எப்படிப்பட்ட ஆளு, உனக்கு எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் கொடுத்தா உன்னை கரெக்டா கொண்டு வந்து உன்னை சரியான பாதையில நடத்தணும் அவருக்கு தான் தெரியும். வாசித்து பாருங்க 33 ஒரு வாசிங்க. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டாங்க. கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா அல்லேலூயா பாருங்க. இந்த சம்பவம் நடக்குது இரவு நேரத்துல, கடல்ல நடக்குது இந்த சம்பவம். அந்த கடல்ல நடக்கிற சம்பவத்தை பார்த்து ஆண்டவருடைய கிருபை, அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டாங்க. யோசிச்சு பாருங்க, கப்பல் படகு ஒரு படகு இருந்திருக்குமா? ஆண்டவர் கடல் மேல நடந்து வராருன்னா எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க, எத்தனை கப்பல்ல இருக்கிற பார்த்திருப்பாங்க, எத்தனை படகுல இருக்கிறவங்க பார்த்திருப்பாங்க, எத்தனை போட்ல இருக்கிறவங்க பார்த்திருப்பாங்க, எத்தனை பேர் மீன் கடிப்பீங்க பார்த்திருப்பாங்க, எவ்வளவு பேர் அங்க வந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அடிச்சு பிடிச்சு என்னடா இது, ஆண்டவர் வராரு எப்படி சமுத்திரத்தின் மேல நடந்து வராரு. எல்லாரும் வந்து பார்க்கறாங்க. அங்க கடல் மேல ஆண்டவர் ஊழியம் செய்யறாரு. எல்லாம் பணிந்து கொள்றாங்க, எல்லாரும் பணிந்து கொள்றாங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. எப்படி மகிமைப்படுத்துறாங்க? படவில் உள்ளவர்கள் மெய்யாகவே சத்தியமாக நீ தேவனுடைய குமார் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டாங்க. கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. கரங்களை தட்டி எல்லார் 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 ஆம், அவர் பணிந்து கொள்ளத்தக்க தேவன், அவர் ஆராதிக்கத்தக்க தேவன், அவர் மகிமைப்படுத்துகிற தேவன், அவர் அற்பமாய் எண்ணாதபடி அவரை நோக்கி பார்த்த முகங்கள்லாம் ஆண்டவர் பிரகாசம் அடைத்தக்கதாய் அவரை தொழுது கொள்ளும்படி 10 நரம்பு வீணையினால் வீணை, சுரமண்டலம், தம்பூரா, எக்காலம், நாதஸ்வரம், கைத்தாளம் 10 நரம்பு வீணையினால் பாடத்தக்க தேவன், துதிக்கத்தக்க தேவன், மகிமைப்படத்தக்க தேவன், மாறாத தேவன், அன்பின் தேவன், அரவணைப்பின் தேவன், அள்ளி அணைக்கும் தேவன், சத்திய தேவன், நித்திய தேவன், முத்தின் தேவன், மகத்துவத்தின் தேவன், ஆழகால தேவன் அவன். என் தேவனுடைய மகாபெரிய கிருபையினால் அவர் ஒருவரே சகலத்துக்கும் கனத்துக்கும் பாத்திரராக இருக்கிறது. தொழுது கொண்டாங்க. இப்படி தொழுது கொள்ளப்பட்ட தேவனை தான் என்ன செய்தாங்க? அமாவாசை வேலையில பாவி என்றென்னை தள்ளாமலே பரிகரிக்கின்றீரையா, மாப்பாவி என்ன
உமகனாக நீ பலியானிரோ ஐயா. மாப்பாவி என்ன உமகனாக ஏற்க பலியானிரோ ஐயா. மாப்பாவி என்ன உமகனாக ஏற்க பலியானிரோ ஐயா. அம்மா பாவி என்ன உமகனாக ஏற்க பலியானிரோ ஐயா. திரு ரத்தம் சிந்தி பலியாகி என்ன மீட்டவரே ஏசையா. திரு ரத்தம் சிந்தி பலியாகி என்னை மீட்டவரே ஏசையா. முள்முடி தலையின் மேல் சுமந்தீரே ஐயா. முகமெல்லாம் ரத்தமையா. கொரி கொரி கொரி. முள்முடி தலையின் மேல் சுமந்தீரே ஐயா. முகமெல்லாம் ரத்தமையா. போர நாழகுள்ள உந்த அழகிழந்ததோ ஒரு கரவரதரன பரசரலதரல அபரானா அக்கரா மரணாதா மரணாதா போராணாழகுள்ள உந்தந்திரமோ அழகிழந்ததோ ஐயா. போராணாழகுள்ள உந்தந்திரமோ அழகிழந்ததோ ஐயா. கைகளில் கால்களில் ஆணிகளையா கசையடியே தீரையா. கைகளில் கால்களில் ஆணிகளையா கசையடியே தீரையா. ஆட்கள் பொத்தலி மாறி அழைத்து கண்டு பிடித்தீரையா. காணாதாட்ட பொத்தலி மாறி அழைத்து கண்டு பிடித்தீரையா. காணாதாட்ட பொத்தலி மாறி அழைத்து கண்டு பிடித்தீரையா. திரு ரத்தம் சிந்தி பலியாகி என்ன மீட்டவரே ஏசையா. திரு ரத்தம் சிந்தி பலியாகி என்ன மீட்டவரே ஏசையா. நீசயம் மேலே பாசோனி வைத்து ஓர பலியானீரே. நீசன் என் மேலே பாசோனி வைத்து ஓர பலியானீரே. தாகம் தாகம் என்று உரைத்தார். தாகம் தாகம் என்று கதறி என் தாகம் தீர்த்தீரே. தாகம் தாகம் என்று கதறி என் தாகம் தீர்த்தீரையா. திரு ரத்தம் சிந்தி பலியாகி என்னை மீட்டவரே ஏசையா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இவ்வளவு பெரிய தெய்வம், நமக்கெல்லாம் வாழ்வு கொடுத்த தெய்வம், நம்மளை விட்டு விலகாத தெய்வம், படவில் உள்ளவங்க வந்து எல்லாரும் அவரை பணிந்து கொள்ளத்தக்கதான, ஏன்னா அவர் எல்லாம் பணிந்து கொள்ளத்தக்கதான தகுதி உள்ள ஒரே ஒருவர் அவர் ஒருத்தர். எனக்கு உனக்கு ஏன் பாவிகளுக்காக கிறிஸ்தேசு பூமியிலே ரத்த சிந்தினார். அவர் தெய்வமாய் இருந்த பூமியிலே மனித அவதாரமா இறங்கி வந்தார். என்ன போல உன்ன போல அநேகரை மீட்டெடுக்க இறங்கி வந்த மேசியா. வாசிங்க 35.
ஆ விஞ்ஞானிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து ஆ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிரும் ஆ அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். கடவுளுடைய மகா பெரிய கிருபை, அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து, அவர் இன்னாருன்னு நீ அறிகிற வரைக்கும் உனக்கு விடுதலை கிடைக்காது. ஓடி நேருக்கு வேண்டித்தான் வாழ்நாள் முழுதும் ஓடி 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 அவரை நீ தெரிஞ்சுக்கலன்னா செத்து போயிடுவா, அவள்தான். ஆனா விடுதலை கிடைக்காது. உன் குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்லது நன்மையானது தொடர்ந்து உன் குடும்பத்தை பிடிக்காதபடி எந்த பாவத்தையும் நீ விட்டு வச்சுட்டு போக கூடாது. ஆனா விட்டு வச்சுட்டு போற எப்ப தெரியுமா? அவரை நீ அறிந்து கொள்ளாத வரைக்கும் அவர் மகத்துவம் உனக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா? அவர் அறிந்து கொள்ளாத வரைக்கும் மகத்துவம் தெரியாது. அறிஞ்சுக்கின பிற்பாடு ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரன் கரத்துல நீ அடங்கி வாய்த்து ஆண்டோட சமூகத்துல உட்கார்ந்து ஒரு வசனத்தை கேட்கும் போது, ஓஹோ இவருதான் ஆண்டவரா, இப்படிப்பட்ட குணம் உள்ளவர் தான் இயேசுநாதரா, ஐயோ நான் எவ்வளவு காலம் வீணா போயிட்டேன், எவ்வளவு காலம் தேவனை விட்டு தூரமா இருந்துட்டேன். நீ கூனி குறுகிற. அவருடைய நேசம் எப்படிப்பட்ட நேசம் தெரியுமா? ஒருவரும் நேசிக்காதபடி உன்னை அவர் நேசிப்பார். ஒருவரும் நேசிக்காதபடி உன்னை நேசிப்பார் அவர். உன்னை இது நாள் வரையும் ஒரு வார்த்தை கூட திட்டாத ஒரே ஒருவர் அவர் ஒருவர் தான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஒரே ஒருவர் தான். அப்போ அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறங்கம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகளை அவனிடத்துல உணவுண்டாங்க. என்ன பண்ணானா? இயேசு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. சுற்றுப்புற செய்தி போது எந்த வியாதி உள்ளவங்க வந்தாலும் இயேசுநாதர் சுகமளிப்பார். அவரை தொட்டா போதும் சுகம் கிடைச்சிடும். அவர் வஸ்திரத்தை தொட்டா போதும் சுகம் கிடைச்சிடும். அவர் பார்த்தா போதும் சுகம் கிடைச்சிடும். ஊரு புள்ளா உலகம் புள்ளா செய்தி அனுப்புறாங்க. ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் இன்னைக்கு மட்டும் தான் இருப்பாரு, அப்புறம் அவர் பார்க்க முடியாது. கொண்டு வா கொண்டு வா, எல்லாரும் கொண்டு வா, பல எத்தனை லட்சம் சனவளம் எங்க இருந்தாலும் கொண்டு வா. கொண்டு வராங்க, எல்லாரும் கொண்டு வர. செய்தி கேட்கிற பிள்ளைய பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட வேத வார்த்தையிலிருந்து உனக்காக தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ வாழ்ந்திருக்கணும், நீ சுகமடையணும்னு ஆண்டவர் விரும்புறார். வந்தா ஆசீர்வாதம். ஆனா இத்தனை ஆண்டு காலம் எங்கெங்கயோ ஓடுற, கிடைக்கிற ஆசீர்வாதம் இல்ல. சுற்றுப்புறத்தெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகளை எல்லாம் கொண்டு வந்து அவரை தொட்டவங்க எல்லாம் சுஸ்தம் பண்ணாங்க. கரங்களை தட்டி எல்லாரும் தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை. தொட்டவங்க எல்லாம் சுகம் அடைந்தாங்க. அவர் ஜாதி மதம் பார்க்கிறவர் இல்லை, அது பேதம் பிரிச்சு பார்க்கிறவரும் கிடையாது. நீ அவங்க நாயும் அதெல்லாம் பார்க்கிறவர் இல்லை. வந்தா உனக்கு சுகம் கிடைக்கும், வந்தா உனக்கு விடுதலை கிடைக்கும். வந்தாங்க விடுதலை பெற்ற தெய்வத்தோட பிள்ளைகளை நீ கூட என்ன செய்யணும்? நீ பெற்ற சந்தோஷத்தை உன் குடும்பத்துல சொல்லணும், ஜெபிக்கணும். வாப்பா வாங்க ஐயா, வாமா அப்பா அம்மா சொந்த பந்தம் வா, நம்ம தெய்வத்தை போல ஒரு தெய்வம் நான் பார்த்ததில்லை, நான் பெற்ற சந்தோஷத்தை உனக்கு சொல்றேன், வா பாரு நான் எப்படி இருந்தேன் பாரு, இன்னைக்கு எப்படி இருக்கிறேன். எங்க ஐயாவை பாரு எப்படி இருந்தாரு, இன்னைக்கு எப்படி இருக்காரு பாரு. அவர் ஒருவர் தான். அவரிடத்தில் வருகிற யாவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன். வாசிக்கலாம் தேவ பிள்ளைகளை. 36 வாசிங்க. அவருடைய வஸ்திரங்களின் ஓரத்தை ஆகலாம் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டாங்க. கரங்களை தட்டி எல்லாரும் அல்லேலூயா அல்லேலூயா. என்னவா அதாவது கிறிஸ்துமஸ்க்கு, நியூ இயருக்கு, உங்களுக்கு தீபாவளிக்கு நல்ல ஒரு ஃபெஸ்டிவல், அவங்களுக்கு ஏற்ற ஃபெஸ்டிவல் இருக்கும்போது நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுவாங்க. அப்போ நல்ல நெருக்கமான நண்பருங்க என்ன பண்ணுவாங்க, லேடி ஜென்ட்ஸ் எல்லாம் அது போய் நல்லா இருக்கு தொட்டு பார்ப்பாங்க. எங்க வாங்கினா தொட்டு பார்ப்பாங்க. எனக்கு ஒரு நாள் கூட நான் போட்டுன்னு போறேன், தொட்டு பார்ப்பாங்க. ஆண்டவர் அந்த விலையேறப்பட்ட வஸ்திரத்தை நீ தொட்டு பார்க்கலாம், ஆனா அதுல விடுதலை கிடைக்குமோ கிடைக்காது. என் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை நீ தொடுவாயினால் என் தேவனுடைய மகாபெரிய கிருபையினால உன்னை தேவன் ஆசீர்வதித்து வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்கார் வல்லவரால்.
தொட்டவங்க எல்லாம் சுகம் பெற்றாங்க. நீ தான் பிரிச்சு பிரிச்சு பாக்குற, குறை கண்டுபிடிச்சுனுக்கிற, வேற வேலை வெட்டி இல்லாத குறை 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 குறை, இதை பார்த்தா குறை, அதை பார்த்தா குறை, குறையான ஆளு நீ. எதை பார்த்தாலும் குறை சொல்லி கொடுக்குற, இது சரியில்லை அது சரியில்லை, நீ மத மாத்தம் பண்ற, நீ இதை பண்ற அதை பண்ற, இதே வேலை தான் உனக்கு. ஆனா உன் ஆத்மா எங்க போக போகுதுன்னு தெரியல. கடவுளுடைய கிருபையில குறை சொல்லி கிடக்குற இல்ல. தொட்டவர்கள் யாவரும் சொஸ்தமானார்கள். எல்லாரும் தொட்டாங்க, அதுக்கு பாகுபாடு இல்லை. தேவனுடைய கிருபை. வாசிங்க அன்பான தேவ பிள்ளைகளை, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 32 முதல் 37 வரை ஒரு வாசித்து பாருங்க. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவங்க என்னிடத்துல 3 நாள் தங்கியிருந்து ஆமா, கடவுளுடைய மகா பெரிய கிருபை. ஆண்டு பாருங்க, பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். அவங்க சரீர சுகம் பெற்றுட்டாங்க, ஆனா ஆத்மா பசி ஒண்ணும் போல, பசியா இருக்கிறாங்க. சரீரத்துல சுகம் கட்சிச்சு, ஆனா 3 நாளா தங்கி இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கிருபை. 3 நாளா தேவாலயத்துல உபவாசத்தோடு ஜெபம் பண்றாங்க. அப்போ ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை. ஆண்டவர் பாக்குறாரு, இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணுமே. என்ன கொடுக்கணும்? சபையில என்ன கொடுக்கணும்? ஆகாரம். உன் மூலமா கொடுக்கப்பட்டா நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் குடும்பத்துல அடுத்தடுத்து ஆசீர்வாதங்களை பெருகினே இருக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா. நீ சபையில ஆகாரம் கொடுக்கும் போது கடவுளுடைய கிருபையில சொல்றேன், அந்த மனசு கொடுக்கிற மனசு இருக்கு பாருங்க. தேவாலயத்துல நீ கொடுக்கும் போது, இன்னைக்கு எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா படிப்பறிவு இல்லை. அவங்க நல்ல சூட்சம் தெரிஞ்சுக்க அவங்களுக்கு. இதெல்லாம் செஞ்சாக்கா கடவுள் என்ன உயர்த்தினே போவாரு, என்ன ஆசீர்வச்சினே போவாரு. கபடற்று தருவாங்க, கபடற்று தருவாங்க. ஆலயத்துல, ஊழியத்துல, சபைக்கு கொடுக்கறதுல, தேவாலய உதவி செய்யறதுல பாருங்க, அப்படி உயர்த்தி கொண்டு போவார். அப்படி சூழ்நிலை உனக்கே தெரியாது. ₹1,00,000 நீ பார்த்திருக்க மாட்ட. ஆண்டவர் தேவாலயத்தில் நம்பி வந்து அவருக்கா கொடுக்க கொடுக்க துதிக்க தெதிக்க பார்த்தினா ₹1,00,000 உனக்கு சாதாரணமா இருக்கும். என்னடா ₹1,00,000? எப்போ எப்போ அவருக்காக செய்ய செய்ய செய்ய. இங்கே ஆண்டவர் பாருங்க, அது சர்வ வல்லம் உள்ள தேவனுடைய உள்ளத்தில் இருந்த காரியத்தை இந்த பூமியில நீயும் நானும் செய்யறோம்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எவ்வளவு சந்தோஷப்படுவாரு பாருங்க, தேவ கிருபைனால. அப்போ பரிதபிக்கிறாரு. அப்ப சொல்றாங்க, ஆண்டவருடைய கிருபை. என்னிடத்திலே 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒண்ணுமில்லாது இருக்கிறாங்க. இவள பட்டினியா அனுப்பிவிட எனக்கு மனதில்ல. வழியில சோர்ந்துருவாங்களே, வழியில சோர்ந்துருவாங்களே. கல்யாணத்துக்கு பத்திரி குத்தான், சாப்பாடு அடி போட்டான், நல்லாவே இல்லடி சாப்பாடு. சாப்பாட்டுல குறை வந்துச்சுன்னா திருப்தி இருக்காதுல்ல. எல்லாம் நாடு எத்தனை சவரன் நகை போட்டானா, அத்தனை சவரன் நகை போட்டாலாம். பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை லட்சத்துல புடவை வைத்தானா, மாப்பிள்ளைக்கு இவ்வளவு காரு குத்தானா. சாப்பாடே நல்லா இல்லையா? சரியா போச்சா சாப்பாடு? அவ்வளவுதான். என்ன பண்ணாலும் சாப்பாட்டுல குறை இருக்கக்கூடாது. அப்படி நல்லா இருந்து பத்தல அப்படின்னா, பத்துவே பத்தலடி சாப்பாடு. ஆமா, இப்போ ஒரு 30 நாங்க இருக்கும் போதே பந்தியில வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு குஸ்கா தான் கிடைச்சது, பீஸே இல்லை. அப்படி ஒரு அப்படி கடைசி அந்த சாம்பார் சாதம் அப்படி இப்படி போடும்போது பார்த்தோன்னா கூட்டம் இல்லை, பொருளும் இல்லை, ஒரு ரசம் கொஞ்சோண்டு சாம்பார் பத்தலடி சாம்பார். அதெல்லாம் சொல்லுங்க. அப்ப என்ன நடந்தது? இத்தனை ஆயிரம் பேருக்கு எத்தனை அடுப்பத்தை வச்சாங்க பார்க்கலாமா? சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. 3 நாளா வந்து கூட்டத்தில் இருக்கிறாங்களே, எத்தனை அடுப்பத்தை வைக்கணும்? அல்லேலூயா. எத்தனை அடுப்பு? ஒரு அடுப்பு பத்த வைக்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? இதை வச்சு அதை செய்ய 5 பேர் 6 பேர் 7 பேர்.
4 கிலோ அரிசி 3 கிலோ அரிசிக்கு இவ்வளவு பிரச்சனை. ஆனா அவருடைய பாதத்துல தானே நம்ம இருக்கிறோம். அவர் செய்யற காரியம் மகத்துவம் உள்ளதா இருக்கும் இல்லையா? அவர் விசேஷித்தவர் இல்லையா? அவர் எல்லாரிலும் மேலானவர் இல்லையா? அவர் அற்புதத்துல செய்கிறவர் இல்லையா? தண்ணீரை ரசமா மாத்தினவர் இல்லையா? சமுத்திரத்து மேல நடந்து வந்த தேவன் இல்லையா? எல்லாரும் தள்ளப்பட்ட குஷ்ட ரோகிகளுக்கு சொஸ்தம் கொடுத்த தேவன் இல்லையா? கூனி குறுகி பிச்சை எடுத்து கொண்டு வந்த அலங்கார வாசல் தேவாலயத்துல இருந்த மகனை ஆண்டவர் தாமே சுகமாக்கி அவன் குதித்து எழுந்த நடந்து குதித்து தேவனை துதித்து தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்க போனவன் இல்லையா? பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்த தேவன் இல்லையா? அவர் விசேஷித்தவர். அந்த ஏழை ஆண்டவருடைய கிரியவனால அந்த கடவுளுடைய மகா இரக்கத்தினால அந்த பஞ்ச காலத்துல அந்த எலியாவை கொண்டு சாரி பார்த்து தாயார பட்டினியா விடாதபடி போஷித்த தேவன் அல்லவா? அவரு பெரியவர். அவர் என்ன செய்யறாரு? வாசித்து பாருங்க. 37 வாசிங்க. 33. இவ்வளோ திரளான ஜனத்துக்கு திருப்தி உண்டாக வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்தில் நமக்கு எப்படி அகப்படும் என்னங்க? அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து சோத்திரம் பண்ணி விட்டு தம்முடைய சீடர்களிடத்திலே கொடுத்தார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 37 வாசிருங்க. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. எத்தனை அப்பம்? எத்தனை அப்பம்? 7 அப்பம். மீன் துண்டு, சில மீன் துண்டு. ஹல்லேலூயா. சில மீன் துண்டு. மீன் கிடையாது, முழுசா இருந்தா தலையிலிருந்து வால் வரைக்கும் இருந்தா தான் மீன். துண்டு அதை கட் பண்ணியாச்சு, கொஞ்சம் துண்டு துண்டா இருக்கு. ஆனா கடவுளுடைய மகாபெரிய கிருபை எல்லாரும் சாப்பிட்டு என்ன பண்ணாங்களாம்? 7 அப்பம் எப்படிங்க திருப்தி ஆகும்? யார் கையில இருக்குது? ஆண்டவர் கையில இருந்து என்ன பண்ணுது? கர்த்தருடைய கிருபை. 7 அப்பம். அவர் முதல்ல சாப்பிட்டாரா? இல்ல. அவரு 3 நாளா பிரசனம் பண்ணி இருக்காரு. சாப்பிட்டாரா? இல்ல. என்ன செய்யறாரு? ஆண்டவருடைய கிருபை அவரிடம் வந்தபோது உன் பசி ஆற்றத்தக்கதான வல்லமை அந்த அப்பத்தின் மேல தேவன் தாமே அனுப்பி கடவுளுடைய கிருபைனால உன்னை திருப்தியா சாப்பிடும்படி ஆண்டவர் கரத்துல கர்த்தர் கிருபைனால வந்ததனால் அது அப்படி உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. உற்பத்தி தான். 7 அப்பம் முடியுமா? சரி, எவ்வளவு பேர் சாப்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? சரி, வாசிச்சிருங்க. 36 வாசிங்க. சாரி, 38 வாசிங்க. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷ 4000 பேரா இருந்தாங்க. அவ ஜனங்களை அனுப்பி விடையில படையில் ஏறி கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிள்ளைங்களும் பெண்களும் போக அவங்க கணக்கு இல்லை. அப்ப அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. குழந்தை கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கோம். அது என்ன தன்னை கணக்கு எடுக்கிறது? ஒரு பிரியாணி, புல் பிரியாணி, அது கொஞ்சோண்டு சாப்பிட்டு அது என்ன கணக்கு எடுக்கிறது? ஸ்திரீகள் அது கொஞ்சமா சாப்பிடுறாங்க, அது என்ன கணக்கு எடுக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டவங்கலாம் கணக்கு இல்லை. இல்லையா? திருப்தியா சாப்பிடுறாங்க பாரு, அவங்க தான் கணக்கு. அப்ப திருப்தியா சாப்பிட்டவங்க எத்தனை பேர்னா 4000 பேர் ஆம்பளைங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 4000 பேர் சாப்பிடுறாங்க. எப்படி கடவுளுடைய கிருபை! இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரத்துல நீ முதல்ல விதைச்சினா அதை அவர் என்ன செய்வாரு?
10% தேவனுடைய பாதப்படியில நீ விதைக்கும் போது அது அந்த மாதம் முழுவதும் பிரகாசித்து அது கர்த்தர் நினைச்ச மிச்சம் எடுக்க செய்கிறவராக இருக்கிறார். உன்னை திருப்தியாக்குற தேவனாக இருக்கிறார் அவர். யாரெல்லாம் அதுல கஞ்சத்தனம் பண்றியோ அவங்க கஞ்சத்தனமா தான் இருக்கு. நான் சொல்ல வேதம் சொல்ல 4000 பேர் சாப்பிட்டாங்க, திருப்தியாய் சாப்பிட்டாங்க. வாசித்து பாருங்க. தேவனுக்கு மகிமை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல ஆவியானுடைய மகாபெரிய கிருபை நம்மோடு அசைவாடி நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் தேவ ஆவியானுடைய வல்லமை, தேவ ஆவியானுடைய பிரசன்னம் நம்மோடு இடைபடும்படி மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34, 35 வாசிங்க. அப்பொழுது ராஜா, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34, 35. ஆச்சுங்க 34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. அந்தினா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்க. வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. காவல் இருந்தேன், பார்க்க வந்தீங்க. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்போது உண்மை பசுல்லா கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்போதும் உமது தாகமுள்ளா கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்போதும் அந்நியனை கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம். அதுக்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாகிய இவர்களில் எவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்யுங்கள் என்று மெய்யாகவே எங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்போ தேவனுடைய மகாபெரிய கிருபை. என் தேவ பிள்ளைகளை, ஆலயத்தில் நீ கொடுக்கிறது எல்லாமே அவர் கையில போய் தான் மீதி கடந்து போகுது. ஆண்டவர் சொன்னார், நான் பசியா இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீங்க. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டுடைய வல்லமை. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தை வந்தது. எல்லாம் முழங்கால் படி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, ஆவியானவரே, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில, ஆண்டவரே என்னை ரட்சி என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கை நீட்டி அவனை பிடித்து, ஆண்டவர் நோக்கி பார், ஆண்டவரே, அமாவாசை நாள்ல என்னை கை நீட்டி பிடிங்கப்பா, என கண்டவரே, உன் கை உயர்த்தி என்னை தொட்டு சுகமாக்குங்க. ஆண்டவரே, உன் வல்லமை மேல் ஊற்றப்படட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பேதுரு, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே கூக்குரலிட்டா, ஜெபம் பண்ணார். உடனே கர்த்தர் கை கொடுத்தார், உடனே கை கொடுத்தார். இப்பொழுது உனக்கு கை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவரை தொட்டவங்க யாவரும் சுகமாக அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் எவ்வளவு கர்த்தருடைய எல்லா இடத்திலும் வந்து அவரை தொட்டாங்க, தொட்டவங்க எல்லாம் சுகமானாங்க. அவர் கையில போனது 7 அப்பத்தை கர்த்தர் தாமே 4000 பேருக்கு சாப்பிட கொடுத்தாரு. கடவுளுடைய பிள்ளையே, அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயம் செய்கிறவங்க. கேளு, ஆண்டவரே, என் கர்த்தாவும் கரத்தை என் கரத்தோடு வைங்கப்பா. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. உம்மால் கூடும், உம்மால் கூடும். தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. நமாசு வேல கை கொடுங்க ஆண்டவரே. கை தூக்குங்க ஐயா, கை தூக்கி விடுங்க ஐயா. எங்களை கை தூக்கி விடுங்க ஆண்டவரே, எங்களை கை தூக்கி விடுங்க ஐயா. ஆண்டவரே, அமிழ்ந்து போகிறோம், எங்களை கை தூக்கி விடுங்க. இந்த உலகத்தில் இருக்கிறோம் ஐயா, என் தேவனே, அநேகர கர்த்தா பொல்லாத மனிதர்கள் மக்கள் இருந்து எங்களை கை தூக்கி விடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷ வல்லமை இறங்குவதா. இதன் செய்தி பார்க்கிற ஒவ்வொருவரையும், இந்த செய்தி பார்த்து கொண்டு இருக்கிறவர்களே, கை தூக்க ஒருவர் இல்லையா, உனக்கு உதவி செய்ய ஒருவர்
ஒருவர் இல்லையா? உனக்கு ஒத்தாசை செய்ய ஒருவர் இல்லையா? இதோ தேவனுடைய கரம் வருகிறது. அவர் கை நீட்டுகிறார். இதோ உன்னை தொடுகிறார், உன்னை தொடுகிறார். என் அன்பு மகளே, இந்த அமாவாசை ஒரு வேலையில உன்னை வேதனைப்படுத்துற பிசாசின் கெரியிலிருந்து உன்னை விடுதலையாக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். அவர் கயிறம் உன்னை தொடுவதை நான் பார்க்கிறேன். மகளே பெற்றுக்கோ. அவர் கரம் உன்னை தொடுவதை நான் பார்க்கிறேன். பெற்றுக்கோ. இது உனக்கு விடுதலை. இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை. கை கொடுப்பா, கை தூக்கு, கை தூக்கு, கை தொடு. அவர் தொடர்ந்து நீ பார்க்கிறேன். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை, வல்லவருடைய மகிமை, வல்லவனுடைய மனித கரம் அல்ல, இது தேவ கரம், நேசிக்கிற கரம், அன்பின் கரம், அரவணைப்பின் கரம், அது வலது கரம், ஆணிகளுக்கு அடாப்பட்ட கரம், ஆசீர்வதிக்கப்பட்ட கரம், உனக்காக கரம் கொடுக்கிற கரம், உன்னை அழைக்கிற கரம், வருத்தப்பட்ட பாரத மக்களே, இதோ இதோ என் கரத்தை கொடுக்கிறேன். கை பிடிப்பாயா, கடி பிடிப்பா, ஓடிவா ஓடிவா ஓடிவா. இதோ தொடுகிறார் ஆண்டவனை, தொடுவாதா தொடுவராக அவாலாதாரான நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்களை கைவிடாது இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிறவரை கர்த்தர் கைவிடாது இருக்கும்படி ஜெபிக்கிறேன். அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்களை கைவிடாது இருக்கும்படி ஜெபிக்கிறேன். அன்பு கர்த்தர் நேசிக்கிற நேசங்களை கைவிடாதபடி இருக்கும்படி ஜெபிக்கிறேன். யாருக்கெல்லாம் கர்த்தரை நாங்கள் நேசிக்கிறோமோ, யாரெல்லாம் கர்த்தர் பார்க்கிறோமோ, யாரெல்லாம் அங்க ஆவிலே கர்த்தாவே தெளிவா இருக்கிறார்களோ, அவங்க எல்லாரையும் கைவிடாதபடி கர்த்தர் கரம் கொண்டு ஜெபிக்கிறேன்ப்பா. யாரெல்லாம் எங்களை ஜெபித்து கூட சொன்னாங்களோ, நமாஸ்வல ஜெபிக்கிறேன். காரியம் கை கொடும்படி ஜெபிக்கிறேன். கரம் தொட்டு ஆசீர்வாதம் ஜெபிக்கிறேன். நீ தொட்டால் சுகம் கிடைக்கும், தொட்டால் ஆசீர்வாதம் கிடைக்கும். இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி, அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவர். இந்த நாள் நீ செய்த மகா இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். நீ கரம் பிடித்து எங்களை தொட்டு தூக்குனதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாம் யாவர் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரே, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானுடைய அன்யுனைக்கு என்றும் சதா காலங்களோடு சகல பரிசுத்தம் கர்த்தர் ஆடும் கர்த்தர் சித்தமான கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சோதரும். கர்த்தர் உங்களை கை தூக்கி விடுவாராக. ஒருவருக்கு ஒருவான்.